அளவீட்டியல் 6th பார்த்துட்டோம், 7th பார்த்துட்டோம். என்னென்ன பார்த்தோம்? 3 டைமென்ஷன் வரைக்கும் பார்த்துட்டோம்ல. லென்த்தில் 3 டைமென்ஷன் பார்த்தோம். முதல் டைமென்ஷன் என்ன? லென்த்து தான், அதோட அலகு மீட்டர். 2 டைமென்ஷன் பரப்பு என்ன வரும்? அதுக்கு மீட்டர் ஸ்கொயர், L/B. சரியா? அடுத்தது 3 டைமென்ஷன் மீட்டர் கியூப். அதை பார்த்தா அப்புறம் மற்ற 7 அடிப்படை அலகுகள் அதெல்லாம் பார்த்துருக்கோம். இதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ 8th இப்போ படிங்க பார்ப்போம். இயற்பியல் என்பது இயற்கை மற்றும் இயற்கை நிகழ்வுகள் குறித்து பாடப்பிரிவு. கரெக்டா? அடுத்தது அறிவியல் பாடங்கள் அனைத்திற்கும் இயற்பியலே அடித்தளமாக கருதப்படுது. இயற்பியல் தான் அடித்தளம். அதிலேருந்து பிரிஞ்சது தான் கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே. இது சோதனைகளை அடிப்படையாக கொண்டது. சும்மா எங்கள் தாத்தா சொன்னார், பாட்டி சொன்னார், என் தலைவர் சொன்னா அப்படிலாம் இல்லை. ப்ரூவ் பண்ணணும் கரெக்டாக. இயற்கை நிகழ்வை ஆழமாக புரிந்து கொள்ள ஆய்வு முடிவுகளும். இயற்கை நிகழ்வு ஆய்வு முடிவு, சரியா? ரிசர்ச் பண்ணி அதான் பேப்பர் ப்ரெசன்டேஷனுங்கிறது. காலேஜ் எல்லாம் பண்ணுறோம்ல, அது அங்கே நெட்டில் இருக்கிறத இங்கிலீஷை காப்பி அடித்து அங்கே போய் வாசிக்கிறதுக்கு பேர் பேப்பர் ப்ரெசன்டேஷன் இல்லை. இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு விஷயம் இருக்குது, அதில் வேறு என்ன எப்படி பண்ணலாம் அப்படின்னு உங்களோட ஐடியாவை சொல்கிறதுக்கு பேர் தான் பேப்பர் ப்ரெசன்டேஷன். அப்படியே பண்ணுறோம் காலேஜில். அந்த புக்கில் அந்த நெட்டில் அங்கங்கே காப்பி அடித்து அங்கே போட்டு ட்ரெஸ்ஸு புஷ்னு இங்கிலீஷில் வாசிக்கிறது. சூப்பராக இங்கிலீஷ் பேசினப்பா, அவனுக்கும் முடியாது நமக்கும் முடியாது, ஏதோ வாசிட்டு வந்துடும். அது பேர் பேப்பர் ப்ரெசன்டேஷன் இல்லை. சரி, ஆய்வு. உங்களோட ஆய்வு முடிவுகளும் கோட்பாடுகளும் உதவுகின்றன. ஆனால் அறிவியல் கோட்பாடுகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு உறுதி செய்யப்பட்டால் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. அதனால தான் அறிவியல் மதத்திலேருந்து பிரிஞ்சு வந்துருச்சு தனியாக. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மதம் தான் அறிவியல், அறிவியல் தான் மதம். அவன் சொல்கிறத கடவுள் சொன்னான்னு சொல்லிவிட்டான். திரும்ப ஒருத்தன் வந்து இது வேறப்பா அப்படின்னு சொன்னாக்க கடவுளே சொல்லிட்டார், நீ என்னடா மாற்றி சொல்கிறான்னு அவனை பிடிச்சி அடிக்கிறானுங்க. அப்புறம் தான் அவங்களாம் வெளியில் வராங்க. சயின்டிஸ்ட்லாம் எங்கேருந்து? மதத்துலேருந்து வெளியில் வராங்க. அடுத்தது இப்போ நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ணுறதெல்லாம் எங்கே? 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் அன்னைக்கு தெரிஞ்ச அறிவியலை சொல்லி கொடுத்துட்டே வராங்க குழந்தைங்களுக்கு. ஸ்கூல் காலேஜுக்கு எதுக்கு போகிறோன்னே தெரில. சரியா? இயற்பியல் கோட்பாடுகள் பயன்படுத்தப்படும் பல்வேறு அளவுகள் அளவிடப்பட வேண்டியதாக உள்ளன. ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும். என்ன பொருள் போட்டால் என்ன பொருளாக மாறுது சொன்னோம்ல. ஆற்றல் அழிவின்மை விதி, பொருண்மை அழியா. நேற்று வரலையா நீங்கள்? அந்த விதி ரெண்டுமே என்ன பண்ணணும்? ப்ரூவ் பண்ணணும்னா அளக்கணும். என்ன பொருள் போட்டோம், என்ன பொருளாக மாறிச்சு, அதோட நிறையும் இதோட நிறையும் கரெக்டாக இருக்கா, அப்போ அளக்கணும். அளக்கிறதுக்கு என்ன வேணும்? அளவீடு ரொம்ப முக்கியம். அனைத்து அறிவியல் ஆய்வுகளுக்கும் அளவீடே அடிப்படையானது. மெஷர்மெண்ட். நமது அன்றாட வாழ்விலும் அளவீடு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆமாவா? நம்ம அங்கே பார்த்த 7 அடிப்படை அலகு என்னது? லைஃப்பில் 1, 2 தவிர எல்லாம் யூஸ் பண்ணுறோம். பொருளோட அளவு மோலா, அதை நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. அப்புறம் வேறு என்ன? லூமினஸ் இன்டென்சிட்டி யூஸ் பண்ணலாம், பண்ணுறதில்ல. மற்றது எல்லாமே 5மே யூஸ் பண்ணுறோம். அதுமாதிரி பரப்பு, கன அளவு, இதெல்லாம் வந்து லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் வழி அலகு. கரெக்டாக? அடுத்தது மதிப்பு தெரிந்த ஒரு திட்ட அளவினை கொண்டு, அதான் அந்த ஸ்கேலு. தெரியாத அளவினை மதிப்பை கணக்கிடும் செயல்பாடு அளவீடாகும். நம்ம தானே 1 கிலோகிராம் எதை வச்சு அளக்குறோம்? உலகம் ஃபுல்லாக ஸ்டாண்டர்டாக இவ்வளோ நிறைய இருந்தால் 1 கிலோகிராம் அப்படின்னு சொல்கிறோம். உலகம் ஃபுல்லாக அதை வச்சு என்ன பண்ணுறோம்? 1 கிலோ அரிசி கொடுப்பா, அந்த கல்லை வச்சு தான் அது கொடுப்போம். அந்த கல் தயாரிக்கிறோம், அந்த ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி தான் அந்த கல் தயாரிப்பான். அந்த ஸ்டாண்டர்டு யூனிட் அவன் பயன்படுத்துகிறானா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்குன்னே ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. நுகர்வோர் பாதிக்கப்பட்டுறக்கூடாது. தெரியுமா? எப்படி அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, ஹெல்த் இன்ஸ்பெக்டர்னு, அது மாதிரி இந்த தராசு இதெல்லாம் செக் பண்ணுறதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. இந்த பாடத்தில் நாம் அளவீடு பற்றி விரிவாக காண இருக்கிறோம். சரி, பார்ப்போம். அலகு, யூனிட். ஒரு அடிப்படை அளவீட்டை சிறப்பாக மேற்கொள்வதற்கு நமக்கு 3 காரணிகள் தேவைப்படும். ஒன்று கருவி. சரியா? நிறை அளக்கிறதுக்கான கருவி எது? கருவிங்கிற அப்புறம் கிலோகிராம்ன்றீங்க. தராசு. சரியா?
அடுத்தது திட்ட அளவு, அந்த 1 கிலோகிராம் அப்படின்னு இருக்குல்ல, திட்ட அளவு. அப்புறம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அலகு, எல்லோரும் ஏற்றுக்கணும். திட்ட அளவு அதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அலகு அப்படின்னா 1 கிலோகிராம். கிலோகிராம்ங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த மாதிரி புத்தகத்தின் நீளத்தை 30 சென்டிமீட்டர் என கொள்வோம். இங்கு நீளம் என்பது இயற்பியல் அளவு, அளவுகோல் என்பது அந்த கருவி ஸ்கேலு, 30 என்பது எண் மதிப்பு அல்லது சென்டிமீட்டர். இதெல்லாம் 30 என்பது எண் மதிப்பு, சென்டிமீட்டர் என்பது அலகு. இந்த அலகு எல்லாருக்கும் சரி, அது விட்டுருங்க, தேவையில்ல. எஃபிஎஸ், சிஜிஎஸ், எம்கேஎஸ் அலகு அப்படின்னு 3 இருக்குது. எஃபிஎஸ்னால் ஃபீட்டு, நீளத்துக்கான அலகு. பீனா பவுண்டு, நிறைக்கான அலகு. எஸ்னா காலத்துக்கான அலகு. சரியா? அடுத்து சிஜிஎஸ் சென்டிமீட்ரு, அப்புறம் கிராமு செகண்டு, அது ஒரு அலகு. எம்கேஎஸ் மீட்டர், கிலோகிராம், காலம். இதில் இது பார்த்திங்க அப்படின்னா இவனுங்களுது ஃப்ரெஞ்சுக்காரனுங்களுது. இதை தான் இப்போ இன்டர்நேஷ்னல் எஸ்ஐ யூனிட்டாக எடுத்துகிட்ருக்காங்க. அதுக்கு பேர் என்னது, ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்களே. சரி, எஃபிஎஸ், சிஜிஎஸ், எம்கேஎஸ் மற்றும் எஸ்ஐ அலகு முறை மெட்ரிக் அலகு முறை. மெட்ரிக் ஃப்ரெஞ்சுக்காரனது, மெட்ரிக் அலகு முறை ஃப்ரெஞ்சுக்காரன் பயன்படுத்தினது. இது ரெண்டும் பாருங்கள் ஒன்றா தான் இருக்கும். எப்படி சார் இதை புரிஞ்சு வச்சுக்கிறது? எஃப் ஃபீட்டு வருது பாருங்கள், இதுதான் சென்டிமீட்ரு மீட்ருன்னு வரும். இதெல்லாம் மெட்ரிக், ஃபீட் வந்துடுச்சு. அதேமாதிரி கிராமு கிலோகிராம்னு வரும். ஓகேவா? கிராமு கிலோகிராம். இங்கே வந்து என்ன இருக்குது, பவுண்டுன்னு வருது. இன்னும் இங்கிலாண்டில் பவுண்டு யூஸ் பண்ணுவாங்க நிறைய அளக்கிறதுக்கு. ஓகேவா? அது ரெண்டு மெட்ரிக் அலகு கிடையாது, ரெண்டு தான் மெட்ரிக். மெட்ரிக் அலகு தான் நம்ம எஸ்ஐ யூனிட்டாக எடுத்துக்கிட்டோம். பன்னாட்டு அலகு முறை, எஸ்ஐ யூனிட், சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷ்னல். ஃப்ரெஞ்சு வார்த்தையிலேருந்து எடுத்தது, ஏற்றுக்கிட்டாங்க. 1960ஆம் ஆண்டு ஃப்ரான்ஸ் நாட்டில் நடந்த எடைகள் அளவீடு அந்த மாநாட்டில் தான் முடிவு பண்ணுறாங்க. 11வது மாநாடு நடக்குது. ஸோ இந்த மெட்ரிக் அலகிட்ட நம்ம இன்டர்நேஷ்னல் அலகாக எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. இதுவே எதுக்காக எடுத்துக்கிறாங்க? இந்த எல்பிஜி பாலிசி வந்துச்சுல, அதுக்காக தான். உலகம் ஃபுல்லாக எல்லா பொருளும் போகணும், அதுக்காக. கார்பரேட்டோட பக்கா பிளான் இது. சரி, நீளம், நிறை, காலம் பார்த்தோமா? காலம்னா என்ன? ஒரு நிகழ்வுக்கும் இன்னொரு நிகழ்வுக்கும் இடைப்பட்ட அந்த எடுத்துக்கிட்ட காலம். சரியா? ரைட். நிறைனா என்ன? இங்கிலீஷில் மாஸ் என்னது அப்படின்னா லைஃப்பில் யூஸ் பண்ணணும் எல்லாத்தையும். நிறைனா என்ன? ஒரு பொருளுக்குள்ளே எவ்வளோ துகள்கள் இருக்குது, அதுக்கான அலகு கிலோகிராம். கிலோனா என்ன அர்த்தம்? 1000 கிராமா? நான் கிலோனா தான் என்னென்னு கேட்டேன், கிலோகிராம்னு கேட்கல. கிலோ லிட்டர்னு கேட்டான்னு அர்த்தம் 1000 லிட்டர்னு அர்த்தம். சரியா? கிலோனா 1000. வெப்பநிலை, மின்னோட்டம், பொருளின் அளவு, ஒளிச்செறிவு, இதெல்லாம் வந்து மற்ற அடிப்படை அலகுகள். வெப்பநிலை, டெம்பரேச்சர் பார்த்தோமா? வெப்பம் வேறு, வெப்பநிலை வேறு அப்படின்னு பார்த்துருப்போம். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்ன? கெல்வின். கெமிஸ்ட்ரியிலே பார்த்துருப்போம். வெப்பத்தின் எஸ்ஐ அலகு ஜூல். சரியா? சரி. மின்னோட்டம், ஆம்பியர். எலக்ட்ரான் ஓடுதில்ல, அதான் மின்னோட்டம். மின்னூட்டம் வேறு, மின்னோட்டம் வேறு. மின்னூட்டம்னா இத்தனை எலக்ட்ரான் எடுத்தோம்னா மின்னூட்டம். மின்னோட்டம்னா ஒரு கம்பி வழியாக எத்தனை எலக்ட்ரான் ஓடுது பர் செகண்டில், அது மட்டும். அதுக்கு பேர் என்னது? மின்னோட்டம். அதோட எஸ்ஐ அலகு ஆம்பியர். ஓகேவா? மின்னூட்டத்துக்கு என்ன பார்த்தோம்? கூலும். ஒளிச்செறிவு. ஒளிச்செறிவுக்கு என்ன பார்த்தோம்? கேண்டிலா. லூமினஸ் இன்டென்சிட்டி இங்கிலீஷில். எல்லாம் சொல்லிட்டீங்க, ரிவிஷன் ஆயிடுச்சு, அவ்வளோதான். திரும்ப படிக்கணுமா அதை? அவ்வளோதான். இதே மாதிரி தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். செவ்வாய்க்கு இது ஒரு கதை. ஏன்டா எஸ்ஐ யூனிட்டு கொண்டு வந்தோம் அப்படின்றானுங்க. 2 இப்போ
நாசா ஒரு சேட்டலைட் அனுப்புகிறாங்க, பூமியை சுற்றி வருது. இப்போ இந்தியா பக்கம் வரும்பொழுது அவன் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம ஊரில் இருந்து அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க அந்த சேட்டலைட்டை. பூமி கற்பனை பண்ணிக்கோங்க, உருண்டை தானே. இங்கே இருக்குது அந்த சேட்டலைட்டு, அமெரிக்கா இங்கே இருக்குது. இங்கே இருக்கும்பொழுது அவன் கண்ட்ரோல் பண்ணிக்குவான். அப்படியே சுற்றிட்டு இங்கே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம நாட்டு பக்கம் இந்த இந்தியா இங்கேருந்து தான் கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம வேறு டைம் ஃபாலோ பண்ணுறோம், அவன் வேறு டைமை ஃபாலோ பண்ணான். அதனால் சிக்கலாகி அந்த சேட்டலைட் அந்த 1998 அந்த சேட்டலைட் விழுந்து போச்சு அப்படின்னு கதை விட்டானுங்க. அதனால தான் எதை கொண்டு வராங்க, $125 மில்லியன் ஆமாம். அப்படியாப்பா, $12 கோடி. $1 எவ்வளவு? 80 ரூபா. 12 × 50 ரூபா போட்டுக்கோங்க, அவ்வளோ லாஸ் ஆகும். அதனால தான் இதை கொண்டு வந்தானு கதை விட்றானுங்க. சரி, வெப்பநிலை. வெப்பநிலைன்னா என்ன சார்? ஒரு பொருள் எதால் ஆணுச்சு? மூலக்கூறுகளால் ஆனது, சின்ன சின்ன துகள்களால் ஆனது. சரியா? அந்த துகள்கள் நம்ம நினைக்கிற மாதிரி அப்படியே நிற்காது, ஃப்ரீஸ் ஆகி நிற்காது. அந்த துகள்கள் என்ன ஓடாது, வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். எதில் ஓடுனா, நீர் வாயு இருக்குல்ல, அதில் உள்ள துகள்கள் தான் அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்கும். திடப்பொருள் அப்படி ஓடாது. ஓகேவா? சரி, இப்போ திடப்பொருள் எடுத்துக்குவோம், அதில் உள்ள மாலிகுலாம் அப்படி வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ அதில் இருக்கக்கூடிய எல்லா மாலிகுலினுடைய சராசரி இயக்க ஆற்றல், வைப்ரேஷன் என்ன அர்த்தம்? முன்னு பின்னு நகர்ந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் இயக்கம். ஸோ ஒரு பொருள் இயங்கும் போது அதுக்கு ஒரு ஆற்றல் கிடைக்கும், அதுக்கு பேர் தான் இயக்க ஆற்றல். அப்போ அந்த பொருளுக்குள்ளே இருக்கக்கூடிய துகள்களின் சராசரி இயக்க ஆற்றல். மேக்ஸ் பார்த்துருப்பீங்க, மேக்ஸ் பார்க்காதான் அந்த 10 வீடியோ பார்த்துட்டு வந்துடு தயவு செஞ்சு. சராசரி இயக்க ஆற்றல். ஓகேவா? அதுதான் அந்த பொருளோட வெப்பநிலை. இங்கிலீஷில் என்ன? டெம்பரேச்சர். எப்போ ஒரு பொருளோட வெப்பநிலை உயரும்? வெப்பம் கொடுத்தீங்கன்னா வெப்பநிலை உயரும். சரியா? அதில் உள்ள வெப்பத்தை பறிச்சிங்க அப்படின்னா வெப்பநிலை என்ன ஆகும்? குறையும். வெப்பநிலை உயருதுன்னா என்ன அர்த்தம்? அதில் உள்ள இயக்காற்றல் அதிர்வு இருக்குல்ல, அது அதிகமாகிட்டே போகும்னு அர்த்தம். அதிர்வு அதிகமாகும் பொழுது வெப்பநிலை உயருதுன்னு அர்த்தம். அதிர்வு குறைந்தால் வெப்பநிலை குறையுது அப்படின்னு அர்த்தம். சரியா? சரி, ஒரு பொருள் இயங்கணும்னா என்ன வேணும்? ஆற்றல் வேண்டும். அப்போ வெப்பம் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஆற்றல். அந்த ஆற்றல் எடுத்துக்கிட்டேன்னா வைப்ரேஷன் அதிகமாகிட்டே இருக்கும். வெப்பம் அதிகமாக இயக்க ஆற்றல் அதிகமாகும். அப்போ என்ன ஆகும்? வெப்பநிலை உயரும், டெம்பரேச்சர் வரும். அதில் உள்ள வெப்பத்தை பறிக்கிறீங்க, அப்போ என்ன ஆகும்? சுருங்கி பக்கத்தில் நெருங்கி வரும், ஆடுறது குறைஞ்சி நெருங்கி வருவாங்க. ஓகேவா? சரி, வெப்பத்தை பறித்தோம்னா அந்த செயலுக்கு பேர் என்ன? குளிர்வித்தல். ஒரு பொருளில் உள்ள வெப்பத்தை பறிக்கிறீங்கன்னா என்னது அதுக்கு பேர்? குளிர்வித்தல். டெய்லி நம்ம அந்த வேலையை செய்கிறோம் தெரியுமா? குளியல். என்னது குளியல்னா? குளிர்வித்தல். நம்ம உடம்ப குளிர்ச்சிப்படுத்துகிற செயல் தான் குளியல். குளிக்கும் பொழுது என்ன ஆகும்? தண்ணி மேலே படுதா? தண்ணிக்குள்ளேயே கொஞ்சம் நேரம் இருந்தால் ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல உள்ள வெப்பத்தெல்லாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணும்? அது டெம்பரேச்சரை குறைக்கும். அதுக்கு தான் குளிக்கிறது. அழுக்கு போக்குறதுக்கு, வாசனை வர்றதுக்கு இல்லை. குளிர்வித்தல், அதுதான் குளியல். சரியா? சரி, டெய்லியும் அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆன்லைனில் கிளாஸ் போடலையா? ரைட். இப்போ ஒரு பொருளை தொடுறீங்க, அது சுடுது அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் பாடி டெம்பரேச்சரை விட அதில் வெப்பநிலை அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு பொருளை தொடுறீங்க, அது ஜில்லுன்னு இருக்குது. உங்கள் பாடி டெம்பரேச்சரோட அதோட வெப்பநிலை கம்மியாக இருக்குது. அப்போ உங்கள் உடம்புல இருந்து வெப்பம் என்ன ஆகுது? அந்த பொருளுக்கு ட்ராவல் ஆகுதுன்னு அர்த்தம்.
வெப்ப கடத்தல். இப்போ வளிமண்டலம் காலையில் எந்திரிக்கிறோமா, குளிர்தா, என்ன அர்த்தம்? நம்ம உடம்புலேருந்து வெப்பம் எங்கே போகுது? வளிமண்டலத்துக்கு போகுதுன்னு அர்த்தம். ஹாட்டாக இருக்குது இப்போது, வளிமண்டலத்துலேருந்து வெப்பம் நம்ம உடம்புக்கு வருதுன்னு அர்த்தம். சரியா? அடுத்தது பாருங்கள். வெப்பநிலை என்பது பொருளொன்று பெற்றிருக்கும் வெப்பத்தின் அல்லது குளிர்ச்சியின் அளவை குறிப்பிடும் இயற்பியல் அளவு. இதே தப்பு தான். ஒரு பொருளுக்கு வெப்பத்தை அளிக்கும் பொழுது அதன் வெப்பநிலை அதிகரிக்கும். இது ஓகே, இது கரெக்டு. இது கிடையாது. இதிலே சொல்லியிருப்பான் பாருங்கள் பின்னாடி. மாறாக ஒரு பொருளிலிருந்து வெப்பத்தை வெளியேற்றும் பொழுது அது வெப்பநிலை குறையும். பேசுனது ஒரு அமைப்பில் உள்ள துகள்களின் இதுதான் சரியான டெஃபினிஷன். ஒரு அமைப்பு அப்படின்னா, இப்போ என் உடம்பு ஒரு அமைப்பு, சரியா? அல்லது ஒரு பக்கெட்டு தண்ணி வச்சுருக்கோம், அந்த பக்கெட்டோடு சேர்த்து அந்த தண்ணி, அது ஒரு அமைப்பு. அதெல்லாம் எதால் ஆனது? தண்ணியெல்லாம் H2O மாலிகுலால் ஆனது. அதெல்லாம் சேர்த்துனே அது அமைப்பு. சிஸ்டம். என்ன சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சராசரி இயக்க ஆற்றல், ஒரு அமைப்பில் உள்ள துகள்களின் சராசரி இயக்க ஆற்றல் என்னது? வெப்பநிலை என்று வரையறுக்கப்படுகிறது. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்ன? கெல்வின். கற்பனை பண்ண முடியுதா? அடுத்தது வெப்பநிலையை நேரடியாக கண்டறிய வெப்பநிலைமானிகள் பயன்படுத்த. தெர்மோமீட்டர். வெப்பநிலைமானிகள் சில பொதுவான திட்ட அளவுகளை கொண்டு தரப்படுத்தப்படுகிறது. திட்ட அளவு என்னது? கெல்வின், எஸ்ஐ யூனிட். அது வேறு என்ன இருக்குது? டிகிரி செல்சியஸ், டிகிரி ஃபாரன்ஹீட். சரியா? அதில் எது பெரிய யூனிட் தெரியுமா? கெல்வினும் செல்சியஸும் ஒரே அளவு தான். பட் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் வேறு. ஃபாரன்ஹீட் வந்து சின்ன அலகு. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ஸ்கேல் எடுத்துக்கோங்களேன். ஸ்கேலில் ஒரு பக்கம் சென்டிமீட்டர் இருக்கும், இன்னொரு பக்கம் இன்ச்சு இருக்கும். இதில் எது பெரிய அலகு? இன்ச்சு தானே பெரிய அலகு. அது மாதிரி கெல்வினும் டிகிரி செல்சியஸும் ஒரே அளவு, ஸ்டார்டிங் பாயிண்ட்டு தான் வேறு. சரியா? பட் ஃபாரன்ஹீட் வந்துட்டு அளவு சின்னது. இது இவங்களோட கம்பேர் பண்ணுறது அளவு சின்னது. அதான் சொல்கிறாங்க. செல்சியஸு, ஃபாரன்ஹீட்டு, கெல்வின். பட் இதில் 3 எஸ்ஐ யூனிட் எது? கெல்வின். அவ்வளோதான், அது முடிஞ்சு போச்சு. அடுத்து மின்னோட்டம். வார்த்தையில் அர்த்தம் இருக்குது பாருங்கள். மின்னோட்டம். மின்னுன்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரான். எலக்ட்ரானின் ஓட்டம். அவ்வளோதான் மின்னோட்டம். எங்கே ஓடுது எலக்ட்ரானு? மின் கம்பியெலாம் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ கூட ஓடிட்டு. அப்படி ஓடும் பொழுது அதுக்கு ஒரு கேரக்டர், அந்த கம்பியில் ஒரு சில வேலையை செய்யும். அது அந்த வேலையை வச்சு தான் நம்ம பயன்படுத்துவோம். மின்னோட்டத்தின் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? மின்னோட்டத்தப்போ விளைவு. மின்னோட்டத்தின் விளைவு. எலக்ட்ரான் ஓடும் பொழுது ஒரு விளைவு நடக்கும், அங்கே செயல் நடக்கும். அதான் மின்னோட்டத்தின் விளைவு. எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். சரி, பார்ப்போம். மின்னோட்டத்தை பற்றி பார்ப்போம். அதுக்கான அலகு மட்டும்தான் பார்க்க போகிறோம். தனியாகவே அது ஒரு யூனிட் இருக்குது, பார்ப்போம். எப்படி மின்சாரம் தயாரிக்கிறாங்க, எப்படி இதெல்லாம் ஓடுது, ஃபேன் ஓடுது, லைட் எரியுது, அதெல்லாம் தனியாக பார்ப்போம். மின்னூட்டங்கள். மின்னூட்டத்தினுடைய அலகு என்னன்னு பார்த்தோம்? கூலும். எலக்ட்ரான்ஸ். ஒரு கூலும்னா என்னென்னு வரும் இங்கே பார்ப்போம். ஒரு கூலும் மின்சாரம் சொன்னோம் இல்லையா? இந்த கம்பி, மின் கம்பி, இந்த பாயிண்ட்டை, இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட்டு, இப்படி மின்சாரம் ஓடிக்கிட்டு இருக்குது. பைப்பு கற்பனை பண்ணிக்கங்க. தண்ணி பைப்பு இருக்கா? தண்ணி பைப்பில் தண்ணி ஓடுதில்ல, அது மாதிரி இது மின் கம்பி, எலக்ட்ரான் ஓடுறதுக்கான கம்பி. அதுக்குள்ளே எலக்ட்ரான் ஓடும். தண்ணி ஓடுறது நமக்கு தெரியும், இது தெரியாது, அவ்வளோதான். ஓடுதா இல்லையான்னு அது வெளியே வச்சுருக்க பொருளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சரியா? எலக்ட்ரான் ஓடுதா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபேன் ஓடுதா, லைட் எரியுதான்னு வச்சு. ஓகேவா? சரி. மின்னோட்டம். இது வழியா ஒரு கூலும் மின்சாரம் ஒரு செகண்டில் இந்த இடத்த கிராஸ் பண்ணணும். ஒரு செகண்டில் ஒரு கூலும் மின்சாரம் இந்த பாயிண்ட்டை கிராஸ் ஆச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பேர் 1 ஆம்பியர் அப்படின்னு அர்த்தம். மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர். ஏ. மின்னூட்டம்
கூலும் என்ற அலகினால் அளவிடப்படுகிறது. இது வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஒரு கூலும்னா இத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அர்த்தம். ஓகேவா? மின்னோட்டத்தினுடைய எஸ்ஐ அலகு ஆம்பியர். ஒரு பாயிண்டில் ஒரு கூலும் மின்சாரம் ஒரு செகண்டில் ஒரு பாயிண்ட்டை ஒரு கூலும் மின்சாரம் கடந்துச்சுன்னா அங்கே எவ்வளோ மின்சாரம் ஓடி இருக்குன்னு அர்த்தம்? ஒரு ஆம்பியர் மின்சாரம் ஓடி இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது அங்கே போட்டுருக்கு பாருங்க. ஒரு கடத்தியின் வெளியே ஒரு வினாடியில் ஒரு கூலும் மின்னூட்டம் பாய்ந்தால் அந்த மின்னோட்டத்தின் மதிப்பு ஒரு ஆம்பியர். மின்னூட்டம்னா இவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? புரியுதா? மனப்பாடம் பண்ணுமா? ஒன்ஸ் புரிஞ்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஜாலியாக அப்படியே கேள்வி கேட்டுகிட்டே போயிட்டே இருக்கணும். அப்படியே அப்சர்வ் பண்ணிகிட்டே போகணும். மனப்பாடம் பண்ணுறதுனால தான் டெஸ்ட் பண்ணுறோம். டெஸ்ட்டு நடிச்சிக்கிறோம். புரிஞ்சிக்கிட்டா வாடா எவன் வேணாலும் டெஸ்ட் வீடா பார்த்துக்கலாம். ஆன்லைனில் போய் அட்டன் பண்ணலாம். வரையறுக்கப்படுகிறது. மின்னோட்டமானது அம்மீட்டர் என்ற கருவி மூலம் மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர். ஆம்பியர் அம்மீட்டர் அப்படின்னா வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது வச்சுருப்பான். இந்த ஐடிஐ படித்தவன் டிப்ளமோ படித்தவன் எலக்ட்ரிஷனாக இருந்தால் இதெல்லாம் வச்சுருப்பான். கரெக்டாக வச்சு பார்ப்பான். அந்த கம்பி வழியாக மின்சாரம் பாயுதா இல்லையா, எவ்வளோ மின்சாரம் பாயுது, லோ வோல்டேஜுங்க, எங்கேயோ சிக்கல் இருக்குங்க, போய் கரெக்ஷன் பண்ணுவான். புரிஞ்சுதா? அது படிக்காதவன் சும்மா மேனுவலாகவே டெஸ்ட்டு வச்சு பார்ப்பான். லோ வோல்டேஜுங்க, ஃபேன் கம்மியாக ஓடுங்க, அந்த கருவி இல்லாமல் அவன் டெஸ்ட் பண்ணுவான். ஃபேன் மெதுவாக ஓடுது, லோ வோல்டேஜ், எங்கேயோ பிரச்சனை இருக்குது. பக்கத்து வீட்லேயும் லோ வோல்டேஜா, அப்போ மெயின் லைனில் பிரச்சனைங்க. உங்கள் வீட்டில் மட்டும்தான் பிரச்சனையா, இங்கே ஏதோ கீழே இப்போ என்ட்ராவதில் அங்கே ஏதோ பிரச்சனைங்க, அதை பார்த்து சரி பண்ணுவோம். அவ்வளோதான். நீங்களே சரி பண்ணிக்கலாம். அதுக்கு தான் படிக்கிறது. இது அவன் வந்து என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறானே தெரியாது, வான்னு உட்காந்துருக்குது. அவன் வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு போவான், காசு வாங்கிட்டு போவான், காசு கொடுப்போம். ஏன் இந்த ஸ்கூல் காலேஜுக்கு போய் வீணாக போயிட்டோம்? ஏன் அங்கே போனவன் என்ன பண்ணான் அவங்கள, சிந்திக்காத, மனப்பாடம் பண்ணி வாந்தி எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டானுங்க. ஏன்னா அப்புறம் கேள்வி கேட்பீங்கன்ட்டு மாறுங்க தயவு செஞ்சு. அடுத்தது ஃபார்முலா பார்க்கணுமா? ரைட்டுன்னு பாருங்க. மின்னோட்டம் ஈக்குவல் டு மின்னூட்டத்தின் அளவு எடுத்துக்கொண்ட காலம். அதான் மின்னோட்டம். மின்னூட்டத்தின் அளவு எடுத்துக்கொண்ட ஆம்பியர் மட்டும்தான் போட்டிருப்போம். ஆம்பியர் வழி அழகா அடிப்படை அழகா? ஆம்பியரை யாரு கூட நம்ம பெருக்கலையே, வகுக்கலையே. பட் அதான் கிடையாது. மின்னூட்டம் தான் அதானே. சரி, அடிப்படை அலகு தானே. அடிப்படை அலகு இது. மின்னோட்டமா மின்னூட்டமா? மின்னோட்டம் தான் அடிப்படை அலகு. மின்னூட்டம் அதை ரிவர்ஸில் எடுத்துக்கிட்டான். இப்படி தான் எடுத்துருக்கணும். ஃபஸ்ட்டு மின்னோட்டத்தை பிடிச்சிட்டான், அதை வச்சு நம்ம மின்னூட்டத்தை கால்குலேட் பண்ணுறோம். சரியா? அப்போ மின்னூட்டம் வழி அலகு, மின்னோட்டம் அடிப்படை அலகு. மின்னோட்டத்துக்கு ஃபார்முலா இருக்குது. மின்னூட்டத்தின் அளவு டிவைடட் பை எடுத்துக்கொண்ட காலம். இதான் மின்னோட்டத்துக்கான ஃபார்முலா. இங்கே ஒரு கணக்கு கொடுத்துருக்கானா, 2 கூலும் மின்னூட்டம் ஒரு கடத்தியின் வழியாக 10 வினாடிகளுக்கு பாய்கிறது எனில், 10 வினாடிக்கு பாயுது. ஒவ்வொரு செகண்ட் எவ்வளோ பாயுது சார்? 2 கூலும் தானா? சரி, 2 கூலும், மொத்தமாக 2 கூலும் தான். 2 கூலும் மின்னோட்டம் அந்த கம்பி வழியாக அந்த பாயிண்டை கிராஸ் ஆகுது. கிராஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது? 10 செகண்ட் எடுத்துக்குது. அப்போ எவ்வளவு மின்னோட்டம் இருக்குது அப்படின்னாக்கா 0.2 ஆம்பியர் இருக்குது. 0.2 ஆம்பியர், 2/10, 10 செகண்ட். சரியா? சரி, அதே 2 கூலும் மின்னூட்டம் 2 கூலும் மின்னூட்டம் எலக்ட்ரிக் சார்ஜ் இங்கிலீஷில் ஒரு கடத்தி வழியாக கடக்கிறதுக்கு 1 செகண்ட் தான் எடுத்துக்குது. எவ்வளவு? 2 ஆம்பியர் மின்சாரம் பாயுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ரைட். அடுத்து பொருளின் அளவு. பொருளோட அளவு இப்போ என்னன்னு பார்த்தோம்? மூலக்கூறு.
சரி, மோல் மோல். சரி, அங்கே பாருங்கள். பொருளின் அளவு என்பது ஒரு பொருளில் உள்ள துகள்களின் எண்ணிக்கையின் அளவாகும். துகள்கள் என்பவை அணுக்களாக இருக்கலாம், மூலக்கூறுகளாக இருக்கலாம், அயனிகளாக இருக்கலாம், எலக்ட்ரான்களாக இருக்கலாம், அல்லது புரோட்டான்களாக இருக்கலாம். ஓகேவா? நம்பர்ஸ் தாங்க இது, சைஸ் அதெல்லாம் கிடையாது. இத்தனை நம்பர் அப்படின்னாக்கா அதுதான் ஒரு மோல். இத்தனை நம்பர் அப்படின்னா அதுக்கு பேர் அவகேட்ரா எண். ஒரு மோல் அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, 6.023 × 10⁻23 நம்பர்ஸ். மைனஸ் கிடையாது. இதுதான் ஒரு மோல். இத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரானோ, புரோட்டானோ, நியூட்ரானோ, அணுவோ, அயனியோ. எலக்ட்ரான் சொல்லிட்டேன்னா ஏதாவது ஒன்று இத்தனை நம்பர் எடுத்துகிட்டு வா அப்படின்னாக்கா அது எவ்வளவு யூனிட்டு? ஒரு மோல். ஓகேவா? ரைட். மோல் என்பது எவ்வளவு? துகள்களை கொண்ட பொருளின் அளவை குறிக்கிறது. அதோட சிம்பிள் வந்து MOL, மோல். ஸ்மால் m, ஆள் பேர் கிடையாது அதனால். அடுத்தது ஒளிச்செறிவு. சரியா? கிரிக்கெட்டில் பார்த்துருப்பீங்க. இந்த மேட்ச் அப்போ, டெஸ்ட் மேட்ச் அப்போ சாயந்தரம் கண்ணு தெரியலையாம்மா கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். நான் செக் பண்ணி பார்த்துட்டு எவ்வளவு கேண்டிலா இருக்குதுன்னு பார்ப்போம். இவ்வளோ கேண்டிலாக்குள்ளே மேலே இருந்தால் தான் நல்லா போதுமான லைட் இருக்குதுன்னு அர்த்தம். அதோட கம்மியாக இருந்தாக்கா லைட்டு பத்தலை, ஒன்று மேட்ச்சை நிறுத்திடுவாங்க. அடுத்த நாள் தான் தொடங்கும். ஒளி மூலத்திலிருந்து, ஒளி எங்கேருந்து வருதோ அங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட திசையில் ஓரளவு திண்ம கோணத்தில் வெளிவரும். திண்ம கோலங்கிற அது ஒரு கான்செப்ட். தலைக்கோளம், திண்ம கோலம். தலைனா தரை, திண்மம்னா எப்படி கன அளவு இருக்குல்ல, அதான் திண்மம். பேப்பரு தளம். சரியா? புக்கு திண்மம். புக்கோட மேற்பரப்பு தளம், அந்த புக்கோட திக்னஸ் என்னது? திண்மம். சாலிடு அப்படிம்பாங்க. சாலிடு ஆங்கிள் திண்ம கோலம் தான். வெளிவரும் ஒளியின் அளவு ஒளிச்செறிவு எனப்படும். ஒளிச்செறிவின் SI அலகு கேண்டிலா, CD. கேண்டிலா, CD. எரியும் மெழுகுவர்த்தி ஒன்று வெளியிடும் ஒளியின் அளவு தோராயமாக ஒரு கேண்டிலாவிற்கு சமம். ஒரு கேண்டிலான எவ்வளவு? 70 மெழுகுவர்த்தி. அதிலேருந்து எவ்வளோ லைட் வருது? ஓகேவா? இந்த ஒளிச்செறிவு அழைக்க பயன்படக்கூடிய கருவிக்கு பேர் ஒளிமானி, ஃபோட்டோமீட்டர். ஃபோட்டோனா லைட்டுன்னு அர்த்தம். அப்புறம் ஏன் புகைப்படத்துக்கு வந்துட்டு ஃபோட்டோன்னு வச்சுருக்காங்கம்மா? புகைப்படம் இருக்குல்ல, ஃபோட்டோன்னு தானே சொல்கிறான், ஃபோட்டோ விட்றான் அப்படின்னு. என்னது ஃபோட்டோனா? சயின்ஸ் பார்ப்போம். அடுத்தது ஒளிச்செறிவுமானி அல்லது ஒளிமானி அல்லது ஒளிச்செறிவுமானி. லூமினஸ் இன்டென்சிட்டி மீட்டர், ஃபோட்டோமீட்டர். ஒளிச்செறிவினை நேரடியாக கேண்டிலா அறையில் அளவிடப்படுகிறது. ஒளிச்செறிவு என்னது? SI யூனிட்டு. வழி அலகா அடிப்படை அலகா? அடிப்படை அலகு. அந்த 7ல் இது ஒன்று. தலக்கோணம், திண்மக்கோணம். தலக்கோணத்தினுடைய SI அலகு ரேடியன். தலக்கோணத்தின் SI அலகு ரேடியன். தலக்கோணம்னா ஒன்றும் இல்லை, ஒரு பேப்பர் இருக்குது. சரியா? இது ரெண்டுக்கு நடுவில் எவ்வளோ ஆங்கிள் இருக்குன்னு பார்த்தா தலக்கோணம். திண்ம கோணம் எல்லாம் வட்டம் வச்சுக்கோங்க, வட்டம் வச்சுக்கோங்க. தலக்கோணம் ரேடியன். திண்ம கோணம் அப்படின்னா
வட்டங்கிறது 2 டைமென்ஷன், உருண்டை 3 டைமென்ஷன், பால். ஓகேவா? பால். இப்போ அந்த ஒரு பல்புக்குள்ளே ஒரு லைட் எரியுது. அந்த லைட் எப்படி வரும்? பீம் எல்லா திசையிலையும் தான் போகும். இந்த மாதிரி வரும். இது வந்து திண்ம கோணம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஒரு ரேடியன்னா இவ்வளவு. ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. பையா ஒரு ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆமாம், 60 டிகிரி என்பதை ரேடியனாக மாற்று. ஒரு டிகிரி எவ்வளவு? இவ்வளவு. அப்போ 60 டிகிரி போட்டோம்னா எவ்வளோ வருது? π3 ரேடியன். இதுதான் தீர்வு. π4 ரேடியன் என்பதை டிகிரியாக மாற்று. அப்படியே உள்டா 45 டிகிரி. π4 ரேடியன் ஈக்குவல் டு 180 டிவைடட் பை 4 அடித்தோம்னா 45. திண்ம கோணம் 95 வரைக்கும் தனக்கோணம் திண்ம கோணம் ரெண்டுமே வந்து துணை அளவுகள் என தனியாக வகைப்படுத்தப்பட்டிருந்தன. வழி அலகில் சேர்த்திட்டாங்க. மெயினாக இது ரெண்டும் லைட்டுக்காக. தலைக்கோணம் திண்ம கோணம். இதோட எஸ்ஐ அலகு ஸ்ட்ரேடியன். எஸ்ஆர் ஸ்ட்ரேடியன் நோட் பண்ணிக்கோங்க. தலைக்கோணம் இங்கிலீஷில் பிளேன் ஆங்கிள், யூனிட் ஆஃப் பிளேன் ஆங்கிள் கேட்பாங்க. ரேடியன் ஆர்ஏடியா. அடுத்து யூனிட் ஆஃப் திண்ம கோணம் ஸ்ட்ரேடியன். ஓகேவா? வழி அலகு இது ரெண்டும். இதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு. இது இருபரிமாணம், அது முப்பரிமாணம். சாலிட் ஆயிடுச்சா? முப்பரிமாணம். இதோட அழகு இது, இதோட அழகு அது. கடிகாரங்கள். ஒரு பிரேக் எடுத்துக்கலாமா? நான் ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கேன். கடிகாரம், கிளாக்ஸ் அப்படின்னா என்ன? காலத்தை அளவிடுறதுக்கான கருவி. காலத்தோட எஸ்ஐ அலகு என்ன? செகண்ட். செகண்ட் வேற எப்படி சொல்லலாம்? ஒளி 3 லட்சம் கிலோமீட்டர் கடக்கும். அதுக்கு ஆகக்கூடிய நேரம் தான் என்னது? 1 செகண்ட். ஆமாவா? ஒளி 3 லட்சம் கிலோமீட்டரை கடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குமோ அதான் 1 செகண்ட். அப்படி சொல்லலாமா? கால இடைவெளியை அளவிடுவதற்கு கடிகாரங்கள் பயன்படுகின்றன. கால இடைவெளி அதாவது ஒரு நிகழ்வுக்கும் இன்னொரு நிகழ்வுக்கும் இடைப்பட்ட காலம் எவ்வளவு. பண்டைய காலத்தில் நிறைய கடிகாரம் இருந்திருக்கு. அந்த பாகுபலி இதெல்லாம் பார்த்தோம்ல அன்றைக்கே. காட்சியின் அடிப்படை கடிகாரத்தின் வகைகள். ஒப்புமை வகை கடிகாரம், அனலாகி கிளாக்ஸ். நம்ம பார்க்குறோம்ல, முள் இருக்குல்ல, அந்த முள் எவ்வளோ எங்கெங்கே இருக்குது அப்படின்னு வச்சு நம்மளை அனலைஸ் பண்ணி எடுக்கிறோம்ல, அதனால் அதுக்கு பேர் என்ன? அனலாகி கடிகாரங்கள். ஒப்புகை அனலாக். மணி முள் இருக்கும், அடுத்தது நிமிட முள் இருக்கும். எவ்வளோ கோணம் சுற்றுவாங்க அதெல்லாம் பார்த்துருப்போம். ஆப்டிடியூட் ரீசனிங்கில் பார்த்துருப்போம். பார்க்காதவங்களுக்கு பார்ப்போம். அது அங்கே கேட்பாங்க ஆப்டிடியூட் ரீசனிங்கில். சரி, வினாடி முள் இருக்கும். சரியா? எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை? ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தடவை சுற்றும் வினாடி முள்? ஒரு நிமிஷத்துலையா? ஒரு நிமிஷம் ஒரு தடவை சுற்றி வரும். ஒரு மணி நேரத்தில் 60 தடவை சுற்றி வரும். அந்த மாதிரி. எந்திரவியல் தொழில்நுட்பம் மின்னியல் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளன. எந்திரவியல்னால் இயக்கம். கீ கொடுப்பாங்கள்ல, அது எந்திரவியல். அப்புறம் மின்னியல்னால் அந்த குவாட்ஸ் கடிகாரம். இது எல்லாமே குவாட்ஸ் இருக்கும் உள்ள, அது வழியாக எலக்ட்ரான்ஸ் ஓடும்பொழுது அந்த குவாட்ஸ் அதிரும். அந்த அதிர்வை அப்சர்வ் பண்ணி தான் அந்த செகண்ட் முள் இருக்குல்ல, அது சுற்றும். அதான் மின்னியல் தொழில்நுட்பம். சரியா? அதை வச்சு தான் இயங்குது இதெல்லாம். அடுத்து எண்ணிலக்க டிஜிட்டல் கரண்ட்டு. டிஜிட்ஸ் இருக்குமா? அந்த மாதிரி இருக்கும்.
அதில் இதெல்லாம் இருக்கும். 24 மணி நேரம் செட் பண்ணிக்கலாம், நீ 12 மணி நேரம் செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கடிகாரத்தில் 12 மணி நேரம் தான் இருக்கும். கரெக்டா? அப்புறம் 4 கிழமெல்லாம் அதில் வருது. நம்ம தானே கீழே வந்துடும் எல்லாமே. அதுக்கு தனியாக கேலண்டர்லாம் வாங்க தேவையில்ல. அதிலையே இருந்தாலும் நம்ம கேலண்டர் தான் பார்ப்போம், பழகிருச்சுல்ல. அதனால் ஃபோன்லேயே எல்லாமே இருக்குது, இருந்தாலும் வாட்ச் கட்டிக்கும். ஒன்று பந்தா, இன்னொன்று என்னது, அது பழகிருச்சு சின்ன வயசுலேருந்து. அதனால் நம்ம வா அடுத்தது. செயல்படும் முறையின் அடிப்படையில் 2 வகை கடிகாரம். குவார்ட்ஸ் கடிகாரம் நம்ம வீட்டில் பயன்படுத்தினா குவார்ட்ஸ் உள்ள குவார்ட்ஸ் வச்சுருப்பாங்க. பின்னாடி ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும்ல, அதில் தான் அதெல்லாம் நடக்கும். செல்லு போட்டோம்னா செல்லில் உள்ள எலக்ட்ரான் ஓடி வரும். இந்த எலக்ட்ரான் அதை கிராஸ் ஆகி ஓடும்பொழுது அதிரும். அந்த மாலிகுல் குவார்ட்ஸுங்கிற பார்ட்டிகள் அதிரும். அது வந்து அக்யூரசி கம்மி. அக்யூரசி அதிகம்னா அணுக்கடிகாரம். நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்கல்ல, அது சேட்டலைட்டில் பயன்படுத்த அணுக்கடிகாரம். சிசிஎம் அப்படின்ற ஒரு ஆட்டம். குவார்ட்ஸுங்கிறது மாலிகுல், காம்பவுண்டு. சரியா? குவார்ட்ஸ் இது வந்துட்டு ஆட்டம். குவார்ட்ஸ் எனப்படும் படிகத்தினால் கட்டுப்படுத்தப்படும் மின்னணு அலைவுகள். எலக்ட்ரானிக் ஆசிலேஷன்ஸ் மூலம் இயங்குகிறது. வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது, படிக்கவே தேவையில்லை. மின்னுனா எலக்ட்ரானிக் ஆசிலேஷனாக முன்னாடி பின்னாடி போயிட்டு வரும். அதிர்வுனாவே என்ன அர்த்தம், ஒரு இடத்துலேருந்து முன்னாடி போயிட்டு ரிட்டன் அங்கேயே வந்துட்டு இப்படி போயிட்டு ஒரு இடத்த மையமாக வச்சு. அதிர்வு அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு பாயிண்ட்டை மையமாக வச்சு, இதுதான் அதிர்வு. அலைவுன்னு சொல்லலாம், அதிர்வுன்னு சொல்லலாம். இங்கே இதை மையமாக வச்சு முன்னாடி போயிட்டு ரிட்டன் வந்துட்டு திரும்ப அதே அளவு பின்னாடி போயிட்டு, எவ்வளோ தூரம் முன்னாடி போச்சு அதே அளவு பின்னாடி போயிட்டு ரிட்டன் வரும். இதுதான் ஒரு அதிர்வு. போயிட்டு வந்துட்டு திரும்ப பின்னாடி போயிட்டு திரும்ப அங்கேயே வந்துடணும். இதுதான் ஒரு அதிர்வு அல்லது ஒரு அலைவு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஒன் வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன் வேவ். அந்த ஒரு கம்ப்ளீட் சைக்கிளை முடிக்கிறதுக்கு அதை எடுத்துக்கக்கூடிய நேரம் தான் அலைவு காலம், ஆசிலேஷன் டைம் அப்படிம்பாங்க. அடுத்தது, இப்படிக அதிர்வுகளின் அதிர்வெண்ணானது மிக துல்லியமானது. எனவே குவார்ட்ஸ் கடிகாரங்கள் இயந்திரவியல் கடிகாரங்களை விட மிகவும் துல்லியமானது. இயந்திரவியல் கடிகாரம் பார்த்தீங்கன்னா எந்த படத்தில் பார்த்துருப்பீங்க? யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. அதெல்லாம் இயந்திரவியல் கடிகாரம். கீ கொடுக்கக்குள்ளே உள்ள ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், சுருங்கிக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகும், அதனால் இது ஆடும். அப்படி என்ன படம்? வடிவேல் படம். ஆமாம், வடிவேல் படம், ஃப்ரெண்ட்ஸ் படம். அவர் தானே ஹீரோ அந்த படத்துலையே. நம்ம தானே போட்டு உடைப்பானுங்களும் ஒரு கண்ணாடி கடிகாரம், அதுதான் இயந்திரவியல் கடிகாரம். அடுத்தது, குவார்ட்ஸ் கடிகாரங்கள் இயந்திரவியல் கடிகாரங்கள் துல்லியமாக. இக்கடிகாரங்கள் துல்லியத்தன்மை 10⁹ வினாடிக்கு ஒரு வினாடி என்ற அளவில் இருக்கும். 10⁹ அப்படின்னா அர்த்தம், ஒன்றுக்கு பக்கத்தில் எத்தனை சைவர் போடணும்? 9 சைவர் போடணும். எவ்வளோன்னு போட்டுக்காங்க. அதில் ஒரு வினாடி, ஒரு வினாடி மிஸ் ஆகுன்னு அர்த்தம். அந்தளவுக்கு அக்யூரசி. அவ்வளோ செகண்டில் அந்த ஒரு செகண்ட் மட்டும் தான் மிஸ் ஆகும். இதோட அக்யூரசி எது? அணுக்கடிகாரம். 10⁻13 ஒன்றுக்கு பக்கத்தில் இன்னும் அதோட 4 சைபர் சேர்த்து போட்டுக்காங்க. அதில் ஒரு வினாடி. இந்த ஜிபிஎஸ்ஸு இதிலலாம் அதான் யூஸ் பண்ணுவாங்க. சேட்டலைட்லாம் இருக்குல்ல, ஜிபிஎஸ், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம், நமக்கு ரூட்லாம் காமிக்கிறதுல ஜிபிஎஸ் தான் வழிகாட்டும். அது மாதிரி அமெரிக்காவுடைய அந்த ஜிபிஎஸ்க்கு பேர் குளோனாஸ். அதெல்லாம் யூஸ் ஆகுது. க்ரீன்விச் நேரம், இந்த ஜாகிரஃபியில் பார்த்தோமா, எங்கே இருக்குது க்ரீன்விச் டைமு? அதான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அவ்வளோதான். எத்தனாவதுலேருந்து எத்தனாவதுக்குள்ளே இருக்குது இதெல்லாம். ஒருத்தன்ட்ட நீ படிச்சுட்டே இருக்கானுங்களா, அவன்கிட்ட போய் கேளுவே, இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியவே தெரியாது. இயர் அதெல்லாம் ஒப்பிப்பான். அப்படி படித்து என்ன பண்ண போகிறான்? அதாவது பிரயோஜனம். அப்படி தான் இந்தியன்ஸ் இருக்கும். அப்போ எப்படி விளங்கும் நம்ம நாடு? அப்படி தான் இருக்கும். ஆமாவா? என்ன பாரதி ராஜா? இதெல்லாம் தேவையில்ல பண்ணுறான். நீ போய் கேட்டு அவன் தெரியாது, ஆனால் இதெல்லாம் கேட்க மாட்டாங்கன்றான். அப்போ வார்த்தையை மனப்பாடம் பண்ணி என்ன பண்ண போகிற? வார்த்தைனா ஒரு பொருளை ஒரு செயலை குறிக்கிறது. ஆமாவா? வார்த்தையை மனப்பாடம் பண்ணி அந்த பொருள் செயலை பற்றி எனக்கு தெரிலனா பார்ப்போம்.
நான் அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வேறு ஒன்றுமே கிடையாது. எத்தனாவது இது? எத்தனாவது புக்கு? 8வது புத்தகம். பார்த்துக்கோங்க. இதானது கிரீன்விச் கோடு. இதெல்லாம் என்னது? இந்த கோடு இயற்கையாக உள்ளதா செயற்கையாக உள்ளதா? இயற்கையாக உள்ளதா செயற்கையாக உள்ளதா? செயற்கையாக நம்மளாக பூமி மேலே வரைஞ்சிக்கிட்ட கோடு ஜியாகிரஃபியில் பார்த்துருப்போம். சரியா? இந்த கோட்டை மட்டும் வச்சு என்ன பண்ணலான்னு பார்த்தோம். இந்த மாதிரி செங்குத்தான் நிறைய கோடு இருக்கும். மொத்தம் எத்தனை கோடு இருக்கும்? 360 கோடு இருக்கும். அந்த கோட்டுக்கு பேர் என்ன? தீர்க்க கோடு. செங்குத்தாக இருந்தால் தீர்க்க கோடு. இதை மட்டும் வச்சு என்ன பண்ணலாம்? நேரம் கணக்கிடலாம். ஜியாகிரஃபி கிளாஸ்லாம் வீட்டில் பார்க்குறீங்களா? ஆ, வெரி குட். அடுத்தது நேரத்தை மட்டும் கணக்கிடலாம். நம்மளோட தீர்க்க கோடு இந்தியாவுக்கான ஸ்டாண்டர்ட் டைம் ஏன் என்ன ஏதுன்னு நம்ம ஜியாகிரஃபியில் டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஏங்க வளைவாக போகுது கோடு? பூமியே கருவுடாக இருக்குது, வளைவாக தான் இருக்குது, வளைஞ்சு தானே இருக்குது. கோடு அப்படி தான் போகணும், ஸ்ட்ரெயிட்டாக போடக்கூடாது. இப்போ இந்தியாவில் எத்தனை மணி? ஜியாகிரஃபி அட்டன் பண்ண சொல்லுங்கள். 12:30. கசகிஸ்தானில் என்ன டைமாக இருக்கும்? அதே 12:30 தான் இருக்கும். ரஷ்யாவில் இந்த இடத்துல புரிஞ்சுதா? இங்கே எந்த நாடும் இல்லை. ஆப்பிரிக்காவில் எங்கே? சாரி, அண்டார்டிகாவில் எங்கே? அதே டைம் தான் இருக்கும். நமக்கு இந்தியாவுக்கான ஸ்டாண்டர்ட் டைம் கால்குலேட் பண்ணக்கூடிய இந்த லாங்கிடியூடுக்கு பேர் என்ன? நம்பர் என்ன? 82 டிகிரி. என்னது 82? வடக்கா தெற்கா கிழக்கா மேற்கா? மனப்பாடம் பண்ணுறீங்க. நாளையும் கொடுத்துருவாங்க. 82 டிகிரி கிழக்கு, 82 டிகிரி வடக்கு, 82 தெற்கு, 82 டிகிரி மேற்கு. வடக்கு தெற்குன்னு போட்டால் அது என்ன கோடு? அச்சக்கோடு. அது ரெண்டும் இல்லை, கழிச்சிடணும். கிழக்கா மேற்கா சொல்லி கொடுத்துருக்கேன், அட்டன் பண்ணியிருக்கீங்க, கேட்டோம். இப்போ தான் ஆன்னு பார்க்குறீங்க. என்ன ராகுல்? இதுக்கு இந்த பக்கம் உள்ள அரைக்கோளம் என்னது? கிழக்கு அரைக்கோளம். மேற்கா? கிழக்கு. இதுக்கு இந்த பக்கம் உள்ளது மேற்கு. அப்போ இந்த பக்கம் உள்ள கோட்டுக்கெலாம் அதுக்கு தான் அங்கே அன்றைக்கி சொல்லி தரது. சொல்கிறப்பே சொல்லி தானே சொல்கிறேன், விட்டுறீங்களே ஏன்? ஏதோ அந்த கொஷின் கிடைக்குமா, ஆன்சர் கிடைக்குமா அங்கே எக்ஸாமில் கேட்குறது, அதெல்லாம் எங்கேயும் கிடைக்காது. அப்படியே இருக்கீங்க, புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ இது 0 டிகிரி தீர்க்கம் லாங்கிடியூடு. இதுலேருந்து கிழக்கில் வரதெல்லாம் 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரின்னு வந்தால் 82 டிகிரி நம்மளுக்கு. கிழக்கா மேற்காது? கிழக்கு. மனப்பாடம் பண்ணணுமா? அதை புரிஞ்சுக்கங்க, தயவு செஞ்சு எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க. ஏன் எதற்கு அது எப்படி பேர் வைக்கிறான் என்ன ஏது எல்லாமே அதில் உள்ள அர்த்தத்தில் இருந்து தான் கேள்வி கேட்பான். குரூப் 1 யூபிஎஸ்சிலாம் டேரெக்டாக கேட்க மாட்டான். இது ஒரு கேள்வி. தீர்க்க கோட்டுக்கு நடுவில் ஏன் கேப்பு குறையுது கேள்வி. 4 ஆப்ஷன் கொடுத்துட்டான். தீர்க்க கோட்டுக்கு நடுவில் கேப்பு குறையும். ஏன்? ஏன்? கருவுடாக இருக்குது, அதுதான் ஆன்சரு. யூபிஎஸ்சி ஐஏஎஸ் எக்ஸாம் கொஷின் பெருசாகும். இங்கே இருக்குது எல்லாம் கருவுடாக இருக்கா, அதான். சரியா? சரி, அப்போ புரிஞ்சுக்கங்க, அதுக்குள்ளே உள்ள அர்த்தத்தில் இருந்தால் கேள்வி கேட்பான். சரி, 82 டிகிரி. ஏன் இந்தியாவுக்கு ஸ்டாண்டர்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுறான்? இந்தியாவோட மேற்கு எல்லை கிழக்கு எல்லை ரெண்டுக்கு கேப் எவ்வளவு? 30 டிகிரி. சரியா? அப்போ இங்கேருந்து இங்கே கிராஸ் ஆகி போகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்? சூரிய ஒளி 2 மணி நேரம் எடுத்துக்கும். ஜியாகிரஃபியில் பார்த்துருப்போம். 15 மணி நேரம் வந்துட்டு 1 ஹவர் வந்து 15 மணி நேரம் ட்ராவல் ஆகும். அங்கேருந்து 15 டிகிரி 1 ஹவரில் 15 டிகிரி ட்ராவல் ஆகும். ரெண்டாவது 1 ஹவரில் 30 டிகிரி ட்ராவல். அப்போ அருணாச்சல் பிரதேசத்துக்கும் குஜராத்துக்கு நடுவில் டைம் லோக்கல் டைம் பார்த்தோம்னா, லோக்கல் டைம்னா சூரியனை வச்சு அந்த ஊரில் சூரியன் எப்போ உதிக்குதுன்னு வச்சு பார்த்தோம்னா 2 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் வரும். அப்போ பிரச்சனை. ஒரே ஊர் தானே, ட்ரெயின் டைம் டேபிள் போடுறதுலேருந்து ஃப்ளைட்டு டைம் டேபிள் போடுறதுலேருந்து பிரச்சனை வரும். அந்த ஊருக்காரங்க இந்த ஊருக்காரனுக்கு பிரச்சனை வரும்.
ஸோ நடுவில் உள்ள ஒரு டைம் எடுத்து இது தாப்பா இந்த 82 டிகிரியில் சூரிய ஒளி வச்சு என்ன டைமோ அதுதான் நம்ம இந்தியா முழுவதும் டைம்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதான் ஸ்டாண்டர்ட் டைம். ஸ்டாண்டர்டாக அது எப்படி இருந்தாலும் சரி இதுதான் அப்படின்னு நம்மளாக உருவாக்கிக்கிறோம்ல, அதுக்கு பேர் ஸ்டாண்டர்ட். லோக்கல் டைமில் வார்த்தை லோக்கலாக இருக்குது, அதான் ஒரிஜினல் டைம் சூரிய ஒளியை வச்சு. சரியா? சரி, அடுத்தது அப்போ இந்தியாவுக்கான திட்ட நேரம் எந்த தீர்க்க கோட்டில் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்பாங்க. கிரீன்விச் கோடு. ஏன் சார் கிரீன்விச் கோடு? கிரீன்விச் நகரத்து மேலே போகக்கூடிய கோட்டை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஏன் எடுத்துக்கிட்டாங்க? அங்கே தான் பிரிட்டிஷ்காரனுடைய அந்த வானியல் ஆராய்ச்சி மையம் அங்கே தான் இருந்துச்சு. பிரிட்டிஷ்காரங்க தான் உலகம் ஃபுல்லாக இருக்கானுங்க, அதனால் அந்த இடத்த எடுத்துக்கிட்டாங்க. அதை பூமத்திய ரேகை பார்த்திங்கன்னா அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, அது மையம் அதுதான், வேறு எதுவுமே கிடையாது. அதனால் எடுத்துக்கிட்டால் பிரச்சனை கிடையாது. தீர்க்க கோடு எடுக்கும் பொழுது எது மையம், இது மையம் பிரச்சனையே கிடையாது. பூமியை 2 சமபங்காக பிரிக்கும். இதில் எது மையம் எதுவும் எடுக்க முடியல. ஸோ இந்த நகரத்து மேலே என்ன கோடு போகுதோ அதை எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, முடிவு பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளோதான் கிரீன்விச் கோடு. இங்கிலாந்து நாட்டின் லண்டன் மாநகருக்கு அருகில் கிரீன்விச் என்னும் இடத்தில் உள்ள ராயல் வானியல் ஆய்வு மையத்தின் நேரமாகும். அங்கே உள்ள லோக்கல் டைம். இது 0 டிகிரி தீர்க்க கோட்டில் காணப்படுகிறது. இந்த நகரம் அங்கே இருக்குது, அது மேலே போகிறத 0 டிகிரி தீர்க்க கோட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். சரியா? ரைட். புவியானது 15 டிகிரி இடைவெளியில் அமைந்த தீர்க்க கோடுகளின் அடிப்படையில் 24 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஏன் 15 டிகிரி இடைவெளியில் பிரிக்கிறாங்க? 1 மணி நேரத்துக்கு 15 டிகிரி கிராஸ் ஆகும். அப்போ ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு மண்டலம். முதல் மண்டலம் என்னவாக இருக்கும்? இதுவாக இருக்கும். ரெண்டாவது அதில் வந்து 15வது டிகிரி, 3வது அப்படி வரும். ஒவ்வொரு நேர மண்டலத்துக்கு நடுவில் கேப் எவ்வளவு? 1 ஹவர். ஓகேவா? நமக்கு அப்புறம் அப்போ நேர மண்டலம் எங்கே வரும்? 15 டிகிரி தள்ளி போடுங்க, 15 டிகிரி தள்ளி போடணும், வரும் அப்படியே வரும். நமக்கு இந்த பக்கம் உள்ளதுக்கெலாம் நேரம் என்ன ஆகும்? கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம ஊரில் 12னா இந்த பக்கம் உள்ளதெல்லாம் என்னவாக இருக்கும்? 12, 11, 10, 8 அந்த மாதிரி இருக்கும். கிரீன்விச்சுக்கு நமக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸு? 82 டிகிரி. சரியா? 15க்கு 1 மணி நேரம். 82ல் எத்தனை 15 இருக்குது பாருங்கள்? 5.5 15 இருக்கும். 5.5. ஸோ 5.5 மணி நேரம் டிஃப்ரென்ஸ். மேக்ஸ் நல்லா தெளிவாக தெரியும். நீங்கள் எல்லா சப்ஜெக்ட் புரியுன்னா மேக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். மேக்ஸ்லாம் பெரிய குதிரை கும்பலாம் இல்லை. நம்மளோட அந்த 10 வீடியோ போய் பார்த்துக்கணும். பார்த்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. எல்லாம் நம்ம லைஃபு, நம்மளை சுற்றிலும் நடக்கிறது. போய் அப்படியே லைஃப்பில் அப்ளை பண்ணணும். இதெல்லாம் சும்மா அப்படியே படித்து மார்க் எடுக்கிறதுக்குன்னா வேஸ்ட்டு. ஏன்ட்ட வந்து படிக்கிறது வேஸ்ட்டு. அவ்வளோதான் இந்திய திட்ட நேரம். போதா? இது இல்லை, இதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று இல்லை. அலகாபாத், மிர்சாப்பூர், உத்தரப்பிரதேசம் மாநிலம். அலகாபாத் மேலே போகக்கூடிய கோடு 82 டிகிரி. அலகாபாத் பக்கத்தில் இல்லை, மிர்சாப்பூர் அந்த இடம் 82 டிகிரி. ஐஎஸ்டியோட இது பண்ணும்பொழுது தானே அது கிரீன்விச் சராசரி நேரம் ப்ளஸ்ஸு அங்கேருந்து வரும்பொழுது. இங்கே என்ன டைமோ இப்போ அங்கே என்ன டைமாக இருக்குப்பா? காலையில் 5 மணியாக இருக்கும். அங்கே 5 மணினா 5 தானே? ஆமாம், 5 மணியாக இருக்கும். 5 மணி தான். அப்போ அங்கே நமக்கு 12 போட்டு பாருங்கள். ஜிஎம்டி அட் ப்ரெசன்ட் எத்தனை மணின்னு பாருங்கள். 5லேருந்து 5:30க்குள்ளே இருக்கும் ஏதோ ஒரு டைம் இருக்கா? அங்கேருந்து ப்ளஸ்ஸு நம்ம ஊர்லேருந்து கால்குலேட் பண்ணால் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். 12:30லேருந்து 5:30 கழிச்சிக்கோங்க, அதான் டைம். ஓகேவா? ப்ளஸ்ஸோட தலையில் என்ன? மைனஸ். அங்கேருந்து கிரீன்விச்சிலேருந்து பார்த்தோம்னா அங்கே உள்ள டைமோட நம்ம டைமை கூட்டணும். நம்ம ஊர் டைம்லேருந்து கிரீன்விச் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? இதிலேருந்து நம்ம டைம்லேருந்து அதை மைனஸ் பண்ணணும். அவ்வளோ மேக்ஸ், பேசிக் மேக்ஸ் போய் பார்த்துக்கோங்க. எவ்வளவு?
6:30 மணி காட்டுதா? 6:30 மணி சரியாக தான் போச்சு. 5.5 மணி நேரம் கழிச்சிடலாம். ரைட், கரெக்டு தான். 6:30 தான் வரும். 6:40 இந்த மாதிரி. துல்லியல் தன்மை நமக்கெல்லாம் தேவையில்ல, அவங்க சயின்டிஸ்ட் பார்த்துக்கிட்டோம். தோராயமாக்குதல், முழுமையாக்கல். முழுமையாக்கல்னா என்ன பண்ணணும்? இது தெரிஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. இப்போது 14.5 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை என்னவா மாற்றிடணும்? 15ஆக மாற்றிக்கணும். அதே 14.4 இருந்தது 14ஆக மாற்றிக்கணும். ஓகேவா? அதான் துல்லியமாக்கல். அது என்னது? முழுமையாக்கல். துல்லியமாக்கல் இல்லை, முழுமையாக்கல். அவ்வளோதான், அதுக்குள்ளே பாடம் முடிஞ்சிருச்சு. போய் படிங்க, எடுத்து டவுட் இருக்கிறது கேளுங்க. எது ஆங்கிலேய அழகுமுறை? ஃபீட்டு. எம்கேஎஸ்லாம் என்னது? மீட்டரு, கிலோகிராம், செகண்டு, மெட்ரிக் அளவு. அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு. எங்கேயும் சொல்லி கொடுத்தாலும் ஃபீட்டு பவுண்டு தான் இங்கிலாந்தில் யூஸ் பண்ணுறான்னு. எஸ்ஐ யூனிட்டாக எதை வச்சுருக்காங்க? மெட்ரிக் அளவு தான் வச்சுருக்காங்க. எது? மீட்டரு, கிலோகிராமு, செகண்டு தான் வந்து எஸ்ஐ யூனிட். மெட்ரிக் அளவு தான் எடுத்திருக்காங்க ஃப்ரெஞ்சுக்காரங்க. எந்த வருஷம் எடுத்துக்கிட்டாங்க எல்லோரும்? 11வது மாநாடு ஃப்ரான்ஸில் பாரிஸில் நடந்த 11வது மாநாடு 1960ன்னு போட்டிருக்கான் இந்த புக்கில். மின்னோட்டம் என்பது டேஸ் அளவாகும். மின்னூட்டம் தான் வழியலக மாற்றி இதிலேருந்து அதை கண்டுபிடிச்சிருக்கான். அதனால் ஆனால் அதை கண்டுபிடிச்சிட்டு தான் அதிலேருந்து இதை கண்டுபிடிச்சிருக்கணும். ஃபஸ்ட்டு இவனுக்கு எலக்ட்ரானை பற்றி தெரியல, மின்சாரத்தை தெரிஞ்சுக்கிட்டான். எலக்ட்ரான் ஓட்டம் தான் மின்சாரம்னு அப்புறம் தான் கண்டுபிடிப்பான். அதனால் அப்படி ஆயிடுச்சு. சரியா? அடுத்து வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு. ஆம்பியர் மின்னோட்டம். ஒளிச்செறிவு என்பது டேஸின் ஒளிச்செறிவாகும். கண்ணுறு ஒளி. கண்ணுக்கு தெரிஞ்சால் தான் நம்ம பேசுவோம். இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. புற ஊதாக்குது, அகச்சிவப்பு, இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. பார்ப்போம், ஃபிசிக்ஸ்லேயே பார்ப்போம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்புகள் நெருங்கி இருப்பது, அதை விட்டுருங்க. தோராயம் அது வேண்டாம் அவங்களுக்கு. பின்வரும் கூட்டுகளை தவறு. தோராயம் அது வேண்டவே வேண்டாம். திண்மக்கோணம் டேஸ் என்ற அலகில் அளக்கப்படுகிறது. ஸ்ட்ரேடியன். எஸ் சேர்த்திக்கணும். அது ரேடியன், இது ஸ்ட்ரேடியன். ஆர்ஏடியா? ஆர்ஏடி ரேடியன். ஸ்டேடியன் எஸ்ஆரா? வெறும் எஸ்ஆர். எஸ்ஆர் மட்டும்தான். ஒரு பொருளின் குளிர்ச்சி அல்லது வெப்பத்தின் அளவானது டேஸ் என அழைக்கப்படுகிறது. வெப்பநிலை, டெம்பரேச்சர். அது கேள்வியே தப்பு. மின்னோட்டத்தினை அளவிட பயன்படும் கருவி. கருவி தப்பாக சொல்கிறியாம்மா? கொஸ்டின் உள்ளே புரிஞ்சுக்குமா? கருவி. சிவில் சர்வன். மோல் என்பது டேஸ் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் கொண்டது. 6.023 அளவீடுகளின் நிலையற்ற தன்மை டேஸ் நிலை. அதை வேணா விட்டுருங்க. வேண்டாம். அதில் வந்து அந்த மெஷர்மெண்ட் அக்யூரேசி அது சம்மந்தம். ஒரு அமைப்பில் உள்ள துகள்களின் மொத்த இயக்க ஆற்றல் அளவு வெப்பநிலை. கரெக்டா? கரெக்டா இல்லையா? கரெக்டு. ஒரு கூலம் மின்னூட்டம் ஒரு நிமிடத்தில் பாயும் எனில் அது ஒரு ஆம்பியர் என அழைக்கப்படுகிறது. இன்னும் கொஞ்சம் அக்யூரேசியாக வரணும். ஒரு புள்ளியை கடக்கணும் அப்படின்னு வரணும். ஒரு புள்ளியை கடக்கும் எனில் அப்போ தான் வந்து அது ஒரு ஆம்பியர். ஒரு பொருளில் அடங்கியுள்ள துகள்களின் எண்ணிக்கையே பொருளின் அளவாகும். கரெக்டு தானே? நம்பர்ஸு, இத்தனை நம்பர்ஸ்னு வரணும். ரைட், ஓகே. ஒரு மெழுகுவர்த்தியிலிருந்து வெளியாகும் ஒளிச்செறிவின் தோராய மதிப்பு ஒரு கேண்டிலாவுக்கு சமம். சரி. குவாட்ஸ் கடிகாரங்கள் ஜிபிஎஸ் கருவியில் பயன்படுத்தப்படுகின்றன. அணுக்கடிகாரம் 4.582 எண்ணின் முழுமையாக்கப்பட்ட மதிப்பு. கரெக்டா? 5ன்னு வரணும். வெப்பநிலை
தலக்கோணம். ரைட். திண்ம கோணம் 3 அல்லது அதுக்கு துல்லியத்தன்மை அது நுட்பம் எஸ்ஐ அலகுமுறை அளவீடுகளுக்கான மிக சரியான முறை. வெப்பநிலைக்கான எஸ்ஐ அலகு கெல்வின். கரெக்ட், ரெண்டுமே கரெக்ட். கூற்று மின்னோட்டம் பொருளின் அளவு ஒளிச்செறிவு ஆகியவை அடிப்படை இயற்பியல் அளவுகளாகும். கரெக்டு தானே? அடிப்படை அளவு. ஒன்றோடொன்று சார்புடையவா இல்லை, சார்பு இருக்கக்கூடாது, அப்போ தான் வந்துட்டு அது இது. திண்ம கோணத்தின் அலகு ரேடியன். ஸ்டேடியன். ஒரு வட்டத்தின் ஆரத்திற்கு சமமான வில் ஒன்று வட்டத்தின் மையத்தில் ஏற்படுத்தும் கோணமே. மையத்தில் கிடையாது, சுற்றளவில் கொண்டு. அதுவுமே தப்பு தான். மையத்தில் கிடையாது. மையனா மைய புள்ளி, அது கிடையாது. சுற்றளவில் ஏற்படுத்தும். அதை நான் உங்களுக்கு நடத்தலை, வேணான்னு விட்டுட்டேன். என்ன சொல்கிறேன், டைம் இருக்குது, சொல்கிறேன் கேளுங்க. பாருங்க, ஒரு வட்டம், அந்த வட்டத்தோட ஆரம் 5 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. அதோட சுற்றளவு இருக்கு இல்லையா, சுற்றளவு இதில் 5 சென்டிமீட்டர் அளக்கணும். ஏதாவது ஒரு பாயிண்ட்லேருந்து அளந்து இது வரைக்கும் 5 சென்டிமீட்டர் வருது சுற்றளவு கிரியேட் பண்ணணும். இப்போ இதில் எவ்வளோ கோணம் உருவாகுதோ அதுதான் வந்து என்னது, ஒரு அந்த வட்டத்துக்கு ஒரு ரேடியன். என்னது, ஒரு ரேடியன் அப்படின்னு அர்த்தம். இப்போ சுற்றளவு மையத்தில் கிடையாது, மையம் தான் புள்ளி. அங்கே என்ன அளவு எங்கே இருக்கும்? சரியா? மேடம் புரிஞ்சுதுங்களா? இப்போ படித்து பாருங்கள். ஒரு வட்டத்தின் ஆரத்திற்கு சமமான வில் ஒன்று வட்டத்தின் மையத்தில் கோணம் தானா? சரி, கோணம்னா சரி, கோணம்னா கரெக்ட். கோணமே ஏற்படுத்து கோணம். கரெக்டு தான் இது. கூற்று மற்றும் காரணம் போட்டாச்சா?